V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாஸ்க் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். மாஸ்க்னா அதோட அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சொல்லாடல், முகமுடி, கவசம், முகத்திரை எப்படி இப்படியே சொல்லுவாங்க. பட் அர்த்தம் ஒண்ணுதான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா வந்திருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல வெற்றி படத்துக்கு கதாநாயகி அவசியம் இல்லை, கதை தான் அவசியம். அந்த நல்ல கதையில அந்த நாயகன் தான், அந்த நாயகனோட தரம் ஒரு படி மேல உயரும் அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வைனா என்னோட கணிப்பு. அது இந்த படத்திலே நிறைவேறிருக்கு. கவின் எத்தனையோ படத்தை நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவர் நடிச்ச அவர் கேரியர்ல இந்த படம் தான் ஒரு முதல் இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அந்த அளவுக்கு படம் மிக பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் கொஞ்சம் கூட போரடிக்காம ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. இந்த படத்தை சொக்கலிங்கம் சாரும் ஆண்ட்ரியாவும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. விக்ரம் அசோக் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. RD ராஜசேகர் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்ரீராமர் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. GV பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல வெற்றி படத்துக்கு எல்லா தொழில்நுட்ப கலைஞரும் சிறந்த ஆளுகளாக இருந்தாங்கன்னா அந்த படம் வெற்றி யாரால தடுக்க முடியும். அதே போல நடிகர்கள் தேர்வும் சின்ன சின்ன நடிகர் கூட, ஒரு காட்சி வர்ற நடிகர் கூட ரொம்ப சிறப்பா நடிச்சதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கவின் ஒரு தனியார் துப்பறியும் ஆய்வாளராக வர்றாரு. ஆண்ட்ரியா பாலியல் தொழில பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் எடுத்துட்டு ஒரு தனியா ஒரு அறக்கட்டளை மாதிரி ஒரு நல விடுதி மாதிரி நடத்திட்டு சில இல்லீகல் வேலைகளை பண்றாங்க. பவன் ஒரு அரசியல்வாதி தேர்தலுக்காக பணத்தை தொகுதி வாரியா பிரிக்கிறதுக்காண்டி அந்த பொறுப்பை ஆண்ட்ரியாட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பணம் சில நபர்களால் கையாளப்படுது. இதுதான் படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லலாம். இந்த பணம் பவனுக்கு ஏன் வந்தது, அவங்க ஏன் ஆண்ட்ரியாட்ட கொடுத்தாங்க, அந்த பணம் எப்படி திருடு போனது, இந்த திருடு போன படத்தை எப்படி மீட்டாரு, அந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு படத்துல விடை சொல்லப்படுது. இந்த படத்துல கொஞ்சம் கூட பார்வையாளர்கள் போர் அடிக்காம கதையோட திரைக்கதையை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்கமான சினிமா பார்க்கல அடுத்த காட்சி இப்படித்தான் வரும் இப்படித்தான் வரும் நம்ம யூகிச்சு பார்க்கலாம். ஆனா இந்த படத்துல அப்படி யூகமே சொல்ல முடியாத அளவுக்கு பட துவக்கத்துல இறுதி வரைக்கும், இறுதி காட்சியில கூட என்னடா கதாநாயகனை மாட்டிக்கிட்டாரு, யாரோ காப்பாத்துறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கூட அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை ஒரு கட்டு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப பார்வையாளர் ஓகே சரி அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வர்ற மாதிரி இயக்குனர் ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட புத்திசாலித்தனத்தை நிறைய காமிச்சிருக்காரு. நம்ம என்னடா இப்படி அப்படின்னு எந்த இடத்துல நம்ம முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப பிரம்மாண்டமா அழகா கொண்டு போயிருக்காரு. படத்துல நடிச்ச ஒரு காட்சி வர்றவங்க கூட அவங்க காட்சி நம்ம நிறைவா பண்ணியிருக்காங்க. சார்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல ஒரு முக்கிய திருப்பு முனையா அமைகிறாரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய இன்னும் பலம் என்ன கேட்டீங்கன்னா, இசை, கேமராமேன், எடிட்டர், திரைக்கதை மற்றும் வசனங்கள் ரொம்ப பிரமாதம். அதுக்கு ஈக்குவலா கவினும் இவரோட வழக்கமான படங்களோட இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதம் பண்ணுங்க. நம்ம அப்படியே ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. அதே போல ஆண்ட்ரியாவும் இதுவரைக்கும் அவங்க படங்கள்லயே எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காங்க, மிகப்பெரிய வெற்றி படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கூடுதலா கவனம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணனுக்கு எப்படி ஒரு படையப்பா படம் வந்ததுனால பாகுபலின்னு மிகப்பெரிய ஒரு சரித்திர படம், பிரம்மாண்ட படம் கிடைச்சதோ, அதே மாதிரி ஆண்ட்ரியா இதுக்கு முன்னாடி நிச்சயமா அவங்க ஒரு சரித்திர படத்துல, அதுவும் ராஜமௌழி படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா அமையும். அந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்குள்ள இருக்க திறமையை அந்த படத்துல வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஸோ அதை அவங்களும் சிறப்பா பண்ணியிருக்காங்க. ருஹானி சர்மா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வராங்க, கதாநாயகி வர்றாங்க. அவங்க ஒரு யூடியூபர் வர்றாங்க. அவங்க தெலுங்குல ஒரு உச்ச நட்சத்திர வரிசையில் இருக்கவங்க, தெலுங்குல நிறைய ஹிட்டு நிறைய படங்கள் நடிச்சவங்க. இந்த படத்துக்கு அவங்களும் ஒரு மிகப்பெரிய பலமா இருக்காங்க. பொதுவாக அவங்களோட காமெடி காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படம் இன்டர்வல் காட்சியில தியேட்டர் அந்த டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நானும் மோகன் தான் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த படத்துல அந்த நானும் மோகன் தாங்கிற காட்சி அவங்க சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. தமிழ் சினிமாவில் சில வார்த்தைகள் ட்ரெண்டிங்ல வரும். நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற வார்த்தைகள் சரி, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி, அதே மாதிரி அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் இல்லையே நீ அப்படின்னு சந்தானம் சொல்லும். இந்த மாதிரி டயலாக் பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்டிங்ல வரும். அதே மாதிரி இந்த படத்துல ருஹானி சர்மா படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்க, நானும் மோகன் தான் அப்படிங்கிற சொல்ற காட்சி சீரியஸாவும் சொல்லுவாங்க, அதை அப்படியே சிரிப்பா கொண்டு போயிடுவாங்க. இந்த படத்துல ஒரு இளையராஜா சாங்கெல்லாம் சில இடத்துல படத்துல வருது. பட் ஆனா அது கதையோட்டத்தை சேர்ந்து வர்றது இது பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். அதே போல படத்துல டயலாக் நிறைய இடத்துல டயலாக் நம்ம மனசை ஒட்டி போற மாதிரி வருது. கதாநாயகன் சொல்லுவார் அடிக்கடி, நான் கெட்டவன் இல்லை,
அதே நேரத்தில் எச்சம் இல்லை அப்படிங்கிற சொல்ற வார்த்தை அடிக்கடி 3-4 டைம் சொல்றாரு. ஆனா அது கதைக்கு பொருந்தி நல்ல ஒரு வாத்தியமா இருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ரியா படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நம்மளை அலை வைக்கிற உரிமையும் நம்மளை காயப்படுத்துற உரிமையும் நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது வந்து படத்துல அந்த வசனம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல அந்த பணம் அபகரிக்கப்பட்ட பிறகு அந்த திருடர்கள் வந்து ஒவ்வொரு கேமராவிலும் ஒவ்வொரு வார்த்தை எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த கேமரா மறைச்ச அந்த இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒருத்தருக்கா கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது தியேட்டர்ல எல்லாரும் நல்லா கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த பணம் வந்து யாருக்கோ எடுத்து கடைசியில் யாருக்கு போய் சேருது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டாலும் அந்த வார்த்தைக்கு வந்து எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுவும் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். பவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு வந்தாலும் இந்த படத்துல ஒரு தேர்ந்த அரசியல்வாதியை நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவருமே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சில படங்கள் வந்தாலும் அதே அவரோட கதை தரவும் சரியா இருக்கு. சில காட்சியில வந்தாலும் ஒரு மன நேர்வை தர்ற ஒரு காட்சியில வந்துட்டு போறாரு. அதே மாதிரி கல்லூரி வினோத் அவருமே பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது சினிமாவில் கொஞ்சம் கேப்பிட்டுக்கு வர்றாரு. இந்த படம் வந்து ஒரு எஸ்ஐ கேரக்டரா பண்ணியிருக்காரு. ரொம்ப அழுத்தமா, ரொம்ப ஆணித்தரமா, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரமேஷ் திலகம் அவருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் சினிமா டிராவலிங்ல இருந்தா கூட இந்த படத்துலையும் அவர் முத்திரை, எந்த படத்தில் நடிச்சாலும் அவர் முத்திரை வச்சிருவாரு. இந்த படத்துலையும் அவரோட முத்திரையை தவறாம வச்சிருக்காரு. எல்லா நடிகர் தேர்வும் சிறப்பாக பண்ணியிருக்கா. அர்ச்சனாவால தான் ஒரு பிரச்சனையை உருவாகிற காரணமா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு மூல காரணமா வர்றாங்க. அது ஏன் எப்படிங்கிறத படத்துல பார்த்துக்கங்களா. ஆனா அப்பாவியா வந்தா கூட ரொம்ப அழகா பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க நிறைய நிகழ்ச்சிகளை ஆங்கரிங் எல்லாம் பண்ணி எப்படி அசத்துவாங்க. இந்த படத்துல வந்து ஒரு அப்பாவி பணம் நடிச்சு மனசில் நிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு நிறைய மெசேஜ் சொன்னாலும் அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. பொதுவா பிடிபட்ட குற்றவாளி ஜெயில இருப்பான், பிடிபடாத குற்றவாளி தலைமறைவா இருப்பான், பிடிக்கவே முடியாத குற்றவாளி அரசியல்வாதியா இருப்பான். இது வந்து ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜனங்கள்கிட்ட தான் எல்லா மேக்னெட் இருக்கு. ஜனங்கள் நினைச்சா மட்டும்தான் ஒரு விஷயத்த மாற்றம் கொண்டு வரணும். சரி, ஒரு விஷயம் நடக்க தடுக்கிறதுக்கும் சரி அவங்க தான் முடியும். பட் ஆனா அவங்க எல்லாம் மெத்தனமா கவனக்குறவா இவங்க கவனங்கள்ல வேற இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது. நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத படத்துல இன்னொரு மைய கருத்தாவும் அதை வலுவாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனாலும் எந்த படத்துல எத்தனை விஷயம் சொன்னாலும் நம்ம பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கும். சினிமா படத்தை பார்த்து நிறைய ஜனங்க திருந்துறாங்க அப்படிங்கிறது வரலாறு நிரூபிக்கல. பட் ஆனா இருந்தாலும் படத்துல நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கெட்ட விஷயத்த ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க. நல்ல விஷயம் அவங்க மனசுல ஆணித்தரமா பதியறது இல்ல. இந்த படம் பதிய வைக்கும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பட வரிசையில நிச்சயமா சேரும். இந்த 2025 கிட்டத்தட்ட இப்ப 200 படங்களை தாண்டி வந்துருச்சு. 200 படம் தாண்டி வந்தாலும் வெற்றி பட வரிசையில இந்த படம் நிச்சயமா சேரும். இந்த நவம்பர் மாதத்துல வந்த படத்துல இது முதல் தர படமா இருக்கும், முதல் தர வசூலை பெறும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையா சொல்றேன்.